ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டோ E4+ மாடல். ஓகேயா? ஸோ இந்த மாடல் டெட்டு. இதில் வந்து நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேயா? டெட்டு ட்ரேசிங் தான் இது இந்த வீடியோ. இந்த டெட்டை எப்படி ட்ரேசிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெட்டில் வந்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த விபேட் லைனை, அதாவது பேட்டரி மாட்டக்கூடிய லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். ஓகே, ஸோ விபேட் லைனில் இப்போ நம்ம டயோட் ரீடிங் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். இது எவ்வளோ காட்டுது? 0 காட்டுது. அப்போ இது கிரவுண்ட் லைனாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த லைன் பார்ப்போம். இந்த லைன் 374 காட்டுது. ஓகே, ஸோ 374ங்கிறது ஓகேயான ரீடிங் தான். நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், மாற்றி வச்சு பார்ப்போம். ஆஃப் ஷாட் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஆஃப் ஷாட்டை பொறுத்தளவு இது 2.3, அதாவது 2000 மேலே போகுது. அப்படிங்கிறதுனால இது ஆஃப் ஷாட்டும் இல்லை. ஓகே, ஸோ இந்த பேட்டரி கனெக்டரை பொறுத்தளவுக்கு விபேட் லைனு பக்காவாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, விபிஹெச் லைன் செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ விபிஹெச் லைனுங்கிறது நம்மளுக்கு டிசி டு டிசி, ஏசி டு மற்ற பவர் ஏசி, மற்ற எல்லா ஏரியா கிராஃபிக்ஸு, அது எல்லா ஏரியாவுக்கும் போகக்கூடிய லைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேரெக்டாக எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த விபிஹெச் லைன் எங்கே கனெக்ட் ஆகிருக்கும்? பவர் ஏசியோட இன்புட் கெப்பாசிட்டியில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பவர் ஏசியோட இன்புட் கெப்பாசிட்டியில் நம்ம வேல்யூ செக் பண்ணுவோம். 128, 127 இருக்குது. ஸோ இது வந்து ஓகேயான ரீடிங் தான். ஸோ ரீடிங்கில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து விபேட் லைனில் உள்ள ரீடிங்கு, ரெண்டாவது விபிஹெச் லைனில் உள்ள ரீடிங், ரெண்டுமே வந்து டயோடு வேல்யூ ஓகே தான். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், சப்ளை, அதாவது சப்ளையில் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் யூஎஸ்பி கேபிள் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு டேரெக்டாக என்ன பண்ணணும், விபிஹெச்சில் போய் வோல்ட் செக் பண்ணணும். ஓகே, வோல்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். டயோடு 2 வோல்ட் மாற்றிக்கிறோம். டிசி வோல்ட் செக் பண்ணியாச்சு. ஸ்பீடு ஹை ஆச்சாச்சு. ரேஞ்சு வந்து 50 வோல்ட் செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, விபிஹெச் லைனில் உள்ள வோல்ட் செக் பண்ணலாம். நான் ப்ரோபை மாற்றி வச்சுருக்கேன், அதனால் மைனஸில் காட்டுது. நான் ப்ரோபை கரெக்டாக வைக்கிறேன். பாருங்கள், 4 வோல்ட் வருது. ஓகே, ஸோ விபிஹெச் லைனில் உள்ள வோல்ட்டு கரெக்ட். ஓகே, ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா, செகண்டரி லைன், அதாவது பவர் ஏசிலேருந்து அவுட் ஆகக்கூடிய லைன், இந்த காயில்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம பக் லைன்னு சொல்லுவோம். அப்புறம் நிறைய எல்டிஓ லைனும் இருக்கும். ஸோ அந்த பக் லைன்லலாம் வோல்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 0.6 வருது. இந்த காயிலில் வோல்ட்டே வரல. இந்த காயிலில் வருதான்னு பார்க்கலாம். இது 0.5 வருது. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 0.8, 0.9, 1 வோல்ட்டு, 2 வோல்ட்டு அந்த ரேஞ்சில் வரணும். ஓகேயா? இதில் 0.6 வருது. இதில் வோல்ட்டே வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ செகண்டரி லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னது, வோல்ட் வந்து சரியாக கிடைக்கல. ஸோ அதில் எந்த லைன் நம்மளுக்கு ஷார்ட் இருக்குன்னு நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இப்போ கேபிளை உருவிக்கிறேன். உருவிட்டு இப்போ செகண்டரி லைனில் உள்ள ஜிஆர் செக் பண்ணலாம். ஓகே, பக் லைனில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். பக் லைன் எல்லாமே ஓகேயா இருக்குது அப்படின்னா அப்புறம் எல்இஓ லைனுக்கு போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை டயோடு மோடுக்கு மாற்றிக்கிறோம். டயோடு மோடு மாற்றியாச்சு. இந்த பீப்பை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஒரு காயிலாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பக் லைனை செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த பக் காயில் செக் பண்ணுவோம். ஒன்றுமே காட்டல. ஏன் அப்படின்னா கரெக்டாக நான் ப்ரோப் வைக்கல, அதான் ஒன்றும் காட்டல. ஓகே, 280 சம்திங் வருது. அப்போ வேல்யூ ஓகே தான். ரெண்டாவது இதில் 280 கிட்ட வருது. அப்புறம் இந்த காயில் செக் பண்ணுவோம். இதில் 280 வருது. இது எல்லாமே வேல்யூ ஓகே தான். இந்த காயில் ஓகே, இந்த காயில் ஓகே, இந்த காயிலும் ஓகே தான். அப்புறம் இது 265 வருது. ஓகே, இந்த காயிலும் ஓகே தான். அப்புறம் இந்த காயில் செக் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், 0.00 வருது. ஓகே, ஸோ இந்த காயில் வந்து ஷார்ட்டில் இருக்குது. பக் லைனில் 1 2 3 4 5 பக்காயில், 5 பக்காயில் இந்த காயில் வந்து ஷார்ட்டில் இருக்குது.
ஸோ இது எந்த பக்காயில்னு தெரியல, நம்ம ஸ்கிமாட்டிக் இருந்துச்சுன்னா இதில் என்ன பண்ணலாம் பார்த்துட்டு இது எங்கே சிபியூ போகக்கூடிய லைனா இல்லைனா எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இது என்ன பவர் ஐசி அப்படின்னா MT6328V. பழைய MTK ஃபோன்லலாம் வந்து இந்த பவர் ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்கிமாட்டிக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிமாட்டிக் மோட்டோரோலா E4+. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், நம்ம பார்த்த மாதிரியே 1 2 3 4 5 காயில் இருக்குது. நம்மளுக்கு ஷார்ட் காட்டின காயில் வந்து இந்த காயில் தான். ஓகே, ஸோ இந்த காயிலுக்கு நேராக கிளிக் பண்ணுவோம். ஓகே, இந்த காயில் நம்பர் என்னது L1102. இந்த காயில் தான் நம்மளுக்கு ஷார்ட் இருந்தது. ஓகே, இது என்ன போட்டிருக்கு, இந்த காயில் எங்கே போகுது அப்படின்னா V6 PMUன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மேலே உள்ள காயில் கோரு, இது VLTE PMU, V ப்ராசஸர், இதுவும் V ப்ராசஸர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சிபியூக்கு போகக்கூடிய லைனு. இந்த V6ன்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் எங்கே வருது, நேராக பவர் ஐசிக்குள்ளே தான் வருது. மறுபடியும் எங்கே வருது, பவர் ஐசிக்குள்ளே தான் இது இன்புட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த காயில் வந்து ஒன்று HLDO லைனாக இருக்கும், இல்லை LLDO லைனாக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, இது ரெண்டு தான் வந்து HLDO அண்ட் LLDO மட்டும்தான் என்ன ஆகும், மறுபடியும் அகைன் பவர் ஐசிக்குள்ளே இன்புட் ஆகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்க ஃபால்ட் வந்து ஒன்று இந்த காயில் வந்து HLDO இல்லைனா LLDO லைனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த காயில் தான் ஷார்ட் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து இந்த கேப்பில் தான், இந்த கேப்புங்க பாருங்க, இந்த ஐசியில் தான் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இமேஜ். ஓகே, இந்த ஷார்ட் வந்து எல்எல்டிஓவில் HLDOவில் LLDO லைனில் ஏதாவது 2 LDOவில் ஒரு LDO லைன் தான் இந்த லைன் இருக்கும். ஸோ இதோட ஷார்ட் வந்து இது சிபிக்கு போகக்கூடிய லைன் கிடையாது. அதனால் இந்த பவர் ஐசி தான் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த பவர் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணோன்னா என்ன தெரிஞ்சிடும், நம்மளுக்கு ஷார்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இடையில அது போக இது வந்து இந்த கேப்லாம் வந்து அந்த இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேப்பும் ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரேட்டை ப்ரைஸ் எல்லாம் நம்ம சொல்லிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு, ஏன்னா சப்போஸ் இது வந்து பவர் ஐசி மாற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இதை அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு ஓகேன்ட்டாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பவர் ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் ரிமூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் வேறு பவர் ஐசியை இதில் வச்சுட்டு இது செட்டு ரெடி ஆகுதா இல்லைங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்ட் 1. ஓகே, இந்த பார்ட் 1 ஏன் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த ட்ரேசிங் வந்து இப்போ பிகினர்ஸ் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு தெரியும், பிகினர்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு ட்ரேசிங் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் ட்ரேசிங் பண்ணுறதுக்குள்ள வீடியோ வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோம் அப்படின்னா விபேட் லைனில் செக் பண்ணோம், ரெண்டாவது விபிஹெச் லைன் செக் பண்ணோம், மூணாவது எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பவர் ஐசி பக்கத்தில் உள்ள காயில் செக் பண்ணோம், பக்காயில் செக் பண்ணோம். பக்காயில் எல்லாமே ஓகே இருக்குது அப்படின்னா ரெப்பட என்ன பண்ணோம், LDO லைனுக்கு போகணும். ஓகே, ஸோ ஒரு LDO லைனில் எங்கேயாவது ஷார்ட் இருந்தாலும் உங்களுக்கு பவர் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஃபால்ட் இருந்தாலும் செல்லு ஆன் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பவர் ஐசி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த செட் எப்படி ரெடி பண்ணுறது பார்ட் 2ல் பார்க்கலாம்.